ஐசிசி ஃபிசிக்ஸ் உடைய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் ஏ பாடி டு பி இன் ஈக்லிபிரியம், டைனமிக் ஈக்லிபிரியம் சொல்லியிருக்காங்க. டைனமிக் ஈக்லிபிரியம், ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் எதுவாக இருந்தாலும் ஃபோர்ஸ் வந்து 0 போட்டுக்கலாம். அப்போ மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன் ஈக்குவல் 0 போட்டோம்னா மாஸ் cannot be 0, ஸோ ஆக்சலரேஷன் 0. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. தி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேக்கிங் பிளேஸ் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. லைட் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு நம்ம ஆன்சரில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. The velocity ratio of a block and a tackle system of two pulleys with the effort in the upward direction சொல்லியிருக்காங்க. The answer வந்து 2, second option correct. அடுத்த கொஸ்டின் பாருங்க. From the following figure, the refractive index of a medium B with respect to medium A கேட்டிருக்காங்க. அப்போ refractive index of medium B into sin of angle இங்கே with normal பார்க்கணும். இது 45, அப்போ sin 45 போட்டுங்க. ஈக்குவல் டு இங்கே refractive index of medium A into with normal angle பார்த்தீங்கன்னா 60, அப்போ sin 60 போட்டுக்கலாம். சரிங்களா? இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா NB by NA, அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் B by ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் A ஈக்குவல் டு sin 60 by sin 45 கிடைக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்னு வருது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. when a blackened bulb thermometer is moved beyond the red region அப்படின்னு சொன்னாங்கன்னா விசிபிள் ஸ்பெக்ட்ரம்லேருந்து பியாண்ட் போனாங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு இன்ஃப்ராரெட் ரீஜன் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A fast-moving cyclist stops pedaling on reaching a hilly track. If he continues to move with the acquired energy, no loss energy இருந்துச்சுன்னா total energy remains constant. அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து remains constant. கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறும். ஓகேவா? இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாறும். அடுத்தது distance v of a virtual image formed by a lens focal length 15 cm never exceeds certain finite value அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்துச்சுன்னா ஃபோக்கல் லெங்த் வந்து நமக்கு, அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து எஃப் இருந்துச்சுன்னா அப்போது இமேஜ் டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி வந்துடும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் வந்து அட் சென்டர் ஆஃப் லென்ஸில் வச்சுட்டோம்னா அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் 0 இருக்கும். அப்போ 0 to இன்ஃபினிட்டி வரும். இதே வந்து இது கான்வெக்ஸுக்கு. கான்கேவ் எடுத்திங்கன்னா கான்கேவ் லென்ஸுக்கு இமேஜ் ஆல்வேஸ் ஃபார்ம்டு பிட்வீன் ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ்னு வரும். அப்போது less than 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? என் கொஸ்டினில் வந்து 15 சென்டிமீட்டர் ஜென்ரலாக சொல்லிட்டாங்க. கான்கேவ் லென்ஸாக கான்வெக்ஸ் லென்ஸான்னு சொல்லலை. ஸோ ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்கேவ் லென்ஸுக்கு உண்டானது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் less than or equal to 15 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அப்போ வந்து இந்த கான்கேவ் லென்ஸில் நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் வச்சாங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து இமேஜ் வந்து ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 15 அப்படின்னு வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டைனி ஏர் மாலிகூல் ஸ்கேட்டர் ப்ளூ லைட் மோர் தேன் ரெட் லைட். இது ட்ரூ. அதனால தான் அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து ப்ளூ கலராக தெரியுது. இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் கிரேட்டர் ஃபார் ப்ளூ லைட் தேன் ரெட் லைட்ன்றாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேவ் லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதனால் வேவ் லென்த் ப்ளூ கம்மியாக இருக்கனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம். இது வந்து ட்ரூ. ஆனால் வந்து ரீசன் வந்து அதர்சனை எக்ஸ்பிளைன் பண்ணலப்பா, அதனால் டின்னு போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சர்க்யூட் கிவன் பிலோ ஐடென்டிஃபை தி லேம்ப் L1, L2, L3 whose failure would not interrupt the power supply to this other lamp-னா L2க்கு வந்து நம்ம இது இன்டரப்ட் ஆகிட்டனாலும் மற்றதில் கரண்ட் போயிட்டே இருக்கும். அதனால் L2னால எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் வாட்டர் ஆர் ஆடட் டு 3 ஈக்குவல் ஜார்ஸ் ABC ஆஃப் சேம் ஹைட் அண்ட் ரேடியஸ் RA, RB, RC ரெஸ்பெக்டிவ்லி சொல்லியிருக்காங்க. வித் RB less than RA, RA less than RC. If you blow air into the mouth of these jars, which tube will produce the shrillest note அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள். ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் வாட்டர் ஆடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி புரியுதுங்களா? அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டர் ஜார்ஸ் ABC ஆஃப் சேம் ஹைட்டுன்ட்டாங்க. ஆனால் ரேடியஸ் வந்து RA, RB, RCன்னு இருக்குது. ஆனால் வால்யூம் வந்து ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆடட் சொல்லியிருக்காங்க. அப்போ வால்யூம் சேம்னா வால்யூம் ஈக்குவல் டு சிலிண்டருக்கு என்ன வரும், πr² Hன்னு கிடைக்கும். அப்போ R² H இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ வந்து R அதிகமாக இருந்துன்னா H வந்து கம்மியாக இருக்கும். கரெக்டுங்களா? R அதிகமாக இருந்துச்சுன்னா H வந்து கம்மியாக இருக்கும். அப்போ ஹைட் ஆஃப் தி வாட்டர் காலம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஏர் காலம் வந்து அதிகமாக இருக்கும். அது நல்லா புரிஞ்சுங்க. R அதிகமாக இருந்தால் R வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைட் ஆஃப் வாட்டர் காலம் கம்மியாக இருக்கும். அப்போ ஹைட் ஆஃப் தி ஏர் காலம் வந்து ரிமைனிங் ஹைட் ஆஃப் தி ஏர் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது புரியுது. உங்களுக்கு ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு வெலாசிட்டி பை சம் 4L இல்லைன்னா 2L அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அப்போ வந்து ஹைட் ஆஃப் தி ஏர் காலம் தான் இது. ஹைட் ஆஃப் தி ஏர் காலம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா பாருங்கள், இப்போ என்ன புரிஞ்சு, ரேடியஸ் அதிகமாக இருந்தால் ஹைட் ஆஃப் தி வாட்டர் காலம் கம்மியாக இருக்கும். அதாவது இந்த டியூப் இப்படி எடுத்திங்கன்னா இதுதான் ஹைட் ஆஃப் தி வாட்டர் காலம். இது ஹைட் ஆஃப் தி வாட்டர் காலம்.
ஆனால் நமக்கு வைப்ரேட் ஆகுறது ஹைட் ஆஃப் தி ஏர் காலம் தான் வைப்ரேட் ஆக போகுது. ஹெச் டேஷ்னு வச்சுக்கலாம். இதுதான் ஹெச் டேஷ். அப்போ ஹெச் வந்து ஹைட் ஆஃப் வாட்டர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஹெச் டேஷ் அதிகமாக இருக்கும். அப்போ ஆர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹெச் டேஷ் அதிகமாக இருக்கும். ஹெச் டேஷ்ன்றது லெங்த் ஆஃப் தி ஏர் காலம். லெங்த் ஆஃப் தி ஏர் காலம் அதிகமாக இருந்துச்சுன்னா எஃப் கம்மியாக இருக்கும். அப்போ ஆர் அதிகமாக இருந்தால் எஃப் கம்மியாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரில் சவுண்டு தானே கேட்குறாங்க. ஸ்ட்ரில் சவுண்டுன்னா எஃப் அதிகமாக இருக்கணும். அப்போ எஃப் அதிகமாக இருக்குன்னா ஏர் காலம் லெங்த் வந்து கம்மியாக இருக்கணும். ஏர் காலம் லெங்த் கம்மியாக இருக்குன்னா ஹைட் ஆஃப் தி வாட்டர் காலம் அதிகமாக இருக்கணும். ஹைட் ஆஃப் தி காலம் அதிகமாக இருக்குன்னா ஆர் கம்மியாக இருக்கணும். அப்போ ஆர் கம்மியாக இருக்கணும். சரிங்களா? அப்படி எடுத்திங்கன்னா ஆர் எது கம்மியாக இருக்குது? பி. அப்போ பிக்குன்னு ஆன்சர் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னொரு முறை சொல்கிறேன். வால்யூம் சேம் சொல்லிட்டாங்க. ஆர் ஸ்கொயர் ஹெச் கான்ஸ்டன்ட் வந்துடுது. நமக்கு வந்து ஹைட் ஆஃப் தி ஏர் காலம் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். அப்போ ஹைட் ஆஃப் தி ஏர் காலம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஹைட் ஆஃப் ஏர் காலம் கம்மியாக இருக்கணும். அப்போ ஹைட் ஆஃப் வாட்டர் காலம் அதிகமாக இருக்கணும். ஹைட் ஆஃப் வாட்டர் காலம் அதிகமாக இருக்குன்னா ரேடியஸ் கம்மியாக இருக்கணும். அப்போ ரேடியஸ் கம்மியாக இருக்கிறது எதுக்கு? பிக்கு தான். அதனால பின்னு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A metallic wire is stretched in such a way that its new length becomes twice the original length. How does this specific heat capacity change? Specific heat capacity வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல், அதனால அது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், மாறாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி கரெக்ட் ஃபார்முலா டு கால்குலேட் தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1/R is equal to 1/R1 plus 1/R2 பேரலுக்கு அப்படி போட்டு இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா R1 into R2 by R1 plus R2 அப்படின்னு கிடைக்கும்ப்பா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The diagram below shows the top view of the wire A shown by a cross carrying current into the plane of the paper. Which of the compass correctly align with the magnet of magnetic field produced by the current carrying wire இருக்காங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த தம் ரூல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தம் ஃபிங்கரை வந்து என்ன பண்ணிடலாம்? நம்ம கரண்ட் டைரக்ஷன் லைட்டு வச்சுட்டோம்னா அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எது காட்டும்? 1ன்றது தான் கரெக்டாக இருக்கும். 1 அலைன்மெண்ட்டு தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள். 3 substances A, B, C of same mass are present at their respective melting points on heating. If they melt completely 5 minutes, 7 minutes, 3 minutes respectively, then which of has high specific latent heat கேட்குறாங்க. அப்போ ஹீட் எனர்ஜி ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு லேட்டன்ட் ஹீட். அடுத்து பவர் ஈக்குவல் டு ஹீட் பை டைம் வரும். அப்போ ஹீட் இஸ் ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம்? பவர் இன்ட்டு டைம் போட்டுக்கலாம். அப்போ ஹீட் பிளேஸில் மாஸ் இன்ட்டு லேட்டன்ட் ஹீட் போட்டு பவர் இன்ட்டு டைம் போட்டிங்கன்னா பவர் கான்ஸ்டன்ட், மாஸ் கான்ஸ்டன்ட். ஸோ லேட்டன்ட் ஹீட் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டைம். டைம் அதிகமாக இருந்தால் லேட்டன்ட் ஹீட் அதிகம். அப்போ டைம் அதிகம் அதுக்கு 7 மினிட் வந்து சப்ஸ்டன்ஸ் பி அதுக்கு தான் அதிகம்னு போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். an atom of lithium contain 3 electron 3 proton 4 neutron. மாஸ் நம்பர் கேட்குறாங்க. மாஸ் நம்பர்ன்றது ப்ரோட்டான் நம்பர் ப்ளஸ் நியூட்ரான் நம்பர். அப்போ 3 + 4 என்ன வருது? 7 அப்படின்னு கிடைக்கிது ஆன்சர். ஓகேங்களா?